ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அல்டிமேட்டான அப்டேட் ஒண்ணு வெளிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவரு முழுநேர அரசியல்ல இறங்க போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவர் கட்சி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் எந்த மாதிரியான கேரக்டர்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வகையில அதை உறுதிப்படுத்தும் விதமா பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு போலீஸ் அதிகாரியா நடிக்க போறாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தெறி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் காவல்துறை அதிகாரியா நடிக்கிறது இந்த படம் தான். ஸோ இந்த படத்துக்கு ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்திருந்தோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா உறுதியாயிருக்கு. இதனால இந்த படத்து மேல பார்த்தீங்கன்னா இப்போ அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு வருது. படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு பார்த்தீங்கன்னா அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் படக்குழு பார்த்தீங்கன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு வராங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளையும் வெளியிட படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.